தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் சொல்லுக்கு இணங்க நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் பண்பாட்டையும் தலைநிமிரச் செய்த நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டேப் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா அகத்தியம். நம்மளுடைய பொதிகைமலையிலிருந்து தமிழை உருவாக்கிய நம்மளுடைய அகத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தமிழ் இலக்கண நூலை உருவாக்கிய அகத்தியரையும் அகத்தியத்தையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்குற டாபிக் அகத்தியம் பார்க்கலாம். இன்னைக்கு வகுப்பு 6. ஸோ நம்மளுடைய 6வது நாள் வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அகத்தியமா இருக்குது. ஸோ அகத்தியம் அப்படிங்கிற நூலோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லாவே தெரியும். யாருங்க? அகத்தியர் இல்லையா? ஸோ அகத்தியரை பத்தி தான் பார்க்கலாம். இப்போ 3 சங்கங்களில் இடம்பெற்ற நூல். நம்ம சங்க இலக்கியம் பார்க்கும்போது பார்த்திருப்போம் இல்லையா? முச்சங்கங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அகத்தியம் இருக்கும். முதல் சங்கம்லாம் பார்த்தோம்னா தொல்காப்பியம் இருக்காது. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? முதல் சங்கத்துல தொல்காப்பியம் இருக்காது. ஏன்னா முதல் சங்கத்துல அகத்தியம் மட்டும்தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் 2வது தமிழ் சங்கத்துல என்ன இருக்கும்? தொல்காப்பியம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3வது தமிழ் சங்கத்துல பார்த்தீங்கன்னா அகத்தியமும் தொல்காப்பியமும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் சங்கத்துல இருக்கக்கூடிய நூல்களை அடிப்படையா வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது 3 தமிழ் சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது? அகத்தியத்தை சொல்றோம். இந்த அகத்தியத்தை வேற என்னங்க சொல்றாங்க அப்படின்னா முத்தமிழ் இலக்கண நூல். சரியா? முத்தமிழ் இலக்கண நூல். முத்தமிழ் அப்படிங்கிற எதை மென்ஷன் பண்ணுது? இயல், இசை, நாடகம். சோ இந்த முத்தமிழை சொல்லக்கூடியது இயல், இசை, நாடகம் முத்தமிழை சொல்லக்கூடியதுனால முத்தமிழ் இலக்கண நூல்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். சரி, வேற என்ன அப்படின்னா 5 இலக்கண நூல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். 5 இலக்கண நூல். 5 இலக்கணம் நமக்கு தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5ஐயும் சொல்றதுனால 5 இலக்கண நூல். முத்தமிழ் இலக்கண நூல் சொல்றோம். ஏன்னா இயல், இசை, நாடகத்தை பத்தி சொல்லி இருக்கு. ஸோ அதனாலையும் அது மட்டும் இல்லாம நமக்கு 5 இலக்கணத்தை சொன்னதுனால நமக்கு 5 இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? முக்கியமா பேருங்க. சரி, இப்ப அடுத்து பார்க்கலாமா? அகத்தியரோட மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா 12 பேர். சரிங்க, அகத்தியரோட மாணவர்கள் 12 பேர். தொல்காப்பியர், பனம்பாரனர் உட்பட ஒரு 12 பேர் இருப்பாங்க. இந்த 12 பேரும் எங்க பொதிகைமலையில இருந்து படிச்சவங்க. சரிங்களா? ஸோ இந்த பொதிகைமலையில இருந்து படிச்சவங்க இந்த தொல்காப்பியர், பனம்பாரனர், காக்கைப்பாடினியார் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 பேர். அந்த 12 பேர் எழுதின நூல் என்னன்னு கேட்டா பன்னிரு படலம். சரிங்க, ஸோ பன்னிரு படலம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா அகத்தியருடைய 12 மாணவர்களால் எழுதப்பட்டது. சரியா? 12 மாணவர்களால் எழுதப்பட்டது. ஒரு சமயத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தொல்காப்பியருடைய ஒரு சாலை மாணாக்கர் யாரு? தொல்காப்பியருடைய ஒரு சாலை மாணாக்கர் யாரு? ஏன்னா தொல்காப்பியரே அகத்தியர்கிட்ட படிச்சவர். அப்ப அவர் கூட படிச்சவரான பனம்பாரனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ நாளைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். தொல்காப்பியம் பார்க்குறோம்ல, நாளைய வகுப்பு தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல அதை பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ அகத்தியருடைய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 பேர் இருப்பாங்க. இந்த 12 பேர் சேர்ந்து எழுதின நூல் தான் என்ன அப்படின்னு கேட்டா பன்னிரு படலம். ஓகேவா? சரி, இப்போ அகத்தியரை வேற என்னென்ன பேர்ல எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அகத்தியருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குங்க. நம்ம கீழே பேர் கொடுத்துருப்போம். அகத்தியருக்கு வேற பேரை பாருங்க. முதன்மை சித்தர்னு சொல்லுவாங்க. முதன்மை சித்தர்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ அகத்தியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்கள ஒருத்தரா இருக்கிறாரு இல்லையா? நம்ம 18 சித்தர் படிப்போம். அதுலயும் இவர் ஒருத்தரா இருக்கிறாரு. முதன்மை சித்தர், தலைமை சித்தரா இருக்கிறவர். இதுவே ஆதி சித்தர், முதல் சித்தர்னு சொன்னா யார சொல்றோம் அப்படின்னாக்க நம்ம திருமூலரை சொல்லுவோம். முதல் சித்தர் அல்லது ஆதி சித்தர்னு சொன்னா நம்ம திருமூலரை சொல்லுவோம். அதே நேரத்துல முதன்மை சித்தர், தலைமை சித்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யாருன்னா நமக்கு அகத்தியர். அப்புறம் குடமுனி, குருமுனி, அவர் கொஞ்சம் உயரம் குறைவா இருக்கிறதுனால குருமுனி அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. தவமுனி, பொதிகை முனி, தமிழ் முனி, திருமுனி, கும்பமுனி, கும்ப சம்பவா, மத்தப முனி, இப்படி எல்லாம் சில பேர் இருக்கு. சரிங்க, ஸோ இந்த கும்ப சம்பவா அந்த மாதிரி பேர்கள்லாம் சில புத்தகங்கள்ல இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, முதன்மை சித்தர், தலைமை சித்தர்னு எடுத்துக்கலாம். குடமுனி, குருமுனி, தவமுனி, பொதிகை முனி, தமிழ் முனி, திருமுனி, கும்பமுனி, கும்ப சம்பவா, மத்தப முனி, இப்படி எல்லாம் பேர் யாருக்கு இருக்கு அப்படின்னா அகத்தியருக்கு இருக்கு. ஸோ அகத்தியர் பார்த்தா நம்ம தெரியும், நம்ம பொதிகைமலை பகுதியில வாழ்ந்தவர். பொதிகைமலை அப்படின்னா நமக்கு தெரியலாங்க, குற்றாலம். ஸோ அந்த பகுதி, குற்றாலத்திலும் பாவம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றாலம், பாபநாசம், இந்த பகுதிகளை சொல்றோம். ஸோ அந்த பகுதியில் அகத்தியருக்கும் நிறைய கோவில்கள் இருக்கு. பாபநாசம், அம்பை, அம்பாசமுத்திரம், இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் வழிபடக்கூடிய கோவில்களும் நிறைய இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில கூட அகத்தியருக்கான தனி கோயில் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இப்படி நிறைய இடங்கள் பார்க்க முடியும் இந்த பொதிகைமலை பகுதிங்க.
அதனால அந்த பகுதியை வந்து அகத்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா. அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. நிறைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களே நம்ம பார்ப்போம். ஸோ அகத்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்னு அந்த ஏரியாவுக்கு பேர் வச்சிருக்கோம். அதுதான் காரணம். சரியா. ஸோ அது மாதிரி அகத்தியர் அப்படிங்கிற ஒரு தமிழ் முனிவரா மட்டும் இல்லாம சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இது எல்லாத்துலயும் சிறந்தவரா இருந்தார். இவரா இருக்கலாம், இவருடைய மாணவர்களா இருக்கலாம், இவரை பின்பற்றி வந்த சித்தர்களா இருக்கலாம். இவங்க தான் அதெல்லாம் வளர்த்திருப்பாங்க. சரியா. ஓகே, இப்ப நம்ம இங்க வருவோமா. இதுல அவருக்கான பேர் பாத்தீங்க. அடுத்த அகத்தியரை பொதியில் முனி அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்டா பரிபாடல் சொல்லுது. சரிங்க. பொதியில் முனிவன், பொதி அப்படின்னா பொதிகையை சொல்றாங்க. பொதிகை மலையில இருந்த முனிவர் அப்படின்னு அகத்தியரை சொன்ன நூல் என்ன அப்படின்னு கேட்டா பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க. சரியா. ஏன்னா அவர் வாழ்ந்த பகுதி என்ன, பொதிகை மலை. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் இருக்கக்கூடியது. சரிங்க. இப்ப அகத்தியம் இருக்கு இல்லையா, அகத்தியத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பகுதிகள் இருக்குன்னு கேட்டா 12 பகுதிகள் இருக்கு. 12 பகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 12,000 நூற்பாக்கள். 12 பகுதிகள், 12,000 நூற்பாக்கள் இருக்கும். அதாவது 12,000 பாடல்கள் வச்சிருக்காரு. ஸோ இந்த 12 பகுதிகள்ல தான் நமக்கு தமிழ் இலக்கணத்தை பத்தியும் முத்தமிழ் பத்தியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஓகேங்க. இப்போ இதுல பார்த்தோமா அகத்தியத்தோட பகுதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த அகத்தியத்துல வேற என்னங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் பார்ப்போமா. பாருங்க, எள்ளின் நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்தின் இன்று எடுபடும் இலக்கணம் அப்படின்னு சொல்றது அகத்தியம். நம்ம இலக்கணம் படிக்கும் போது ஒண்ணு சொல்லுவோம், இலக்கியம் முதல்ல உருவாச்சா அல்லது இலக்கணம் முதல்ல உருவாச்சா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், எள்ளிலிருந்து எண்ணெயை எடுக்கிறது போல இலக்கியத்துல இருந்துதான் முதல்ல இலக்கணம் வந்துச்சு சொல்லுவோம் இல்லையா. அத முதல்ல சொன்னதே யாருதான், அகத்தியம். எள்ளின் நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்தின் நின்று எடுபடும் இலக்கணம் அப்படிங்கிறாரு. அதாவது முதல்ல நாம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ தேவை இல்லை இல்லையா, விதிமுறைகளோ கட்டுப்பாடுகளோ இருக்காது. முதல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம், இலக்கியம் எழுதுறோம். எழுதப்பட்ட இலக்கியங்கள் நிறைய எழுதும் போது இதுக்குன்னு ரெகுலேட் பண்றதுக்காக, ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக சில என்ன பண்றோம், இலக்கணங்களை கொண்டு வரோம். அதான் சொல்றாரு, எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி இலக்கியத்துல இருந்து தான் இலக்கணம் வந்திருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம இலக்கணம் எழுதியிருக்க மாட்டோம். நிறைய செய்யுள்கள் எழுதியிருப்போம், உரைநடைகள் எழுதியிருப்போம். இதெல்லாம் எழுதும்போது அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், ஆளுக்கு ஒரு முறையில் எழுதுறதுக்கு இப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணுங்கிறக்கா கொண்டு வந்ததான் இலக்கணம். சோ இதைத்தான் யார் சொல்றா அப்படின்னா அகத்தியத்திலேயே ரொம்ப தெளிவா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சோ சொல்றாங்க, எள்ளி நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்தின் நின்று எடுபடும் இலக்கணம் அப்படின்னு சொன்னது எது, நமக்கு இந்த அகத்தியத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகேங்க. இப்ப இது பார்த்தோமா. அடுத்துங்க, இலக்கிய பண்பாடு நிறைந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. ஓகே, இது அதுல உள்ளது கொஞ்சம் மாறி இருக்கு. சரிங்களா. 2 பாயிண்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. இது அடுத்து இதுல வரக்கூடியதுங்க. தொல்காப்பியம் நாளை கிளாஸ்ல உள்ளது. ஸோ அது இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க. ஸோ நாளை கிளாஸ்ல உள்ளது, அது இந்த ஃபைல் வந்திருக்கு. தொல்காப்பியரை பத்தி ஊவேசா, மறைமலடிகளா, கால்டுவெல் எல்லாம் சொன்னது. ஸோ டேட்டா அதுல மாறி இருக்கு, நம்ம அதுல வந்து சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா. ஓகேங்க. இப்போ நம்ம இதுல பார்ப்போமா. ஓகே, இப்போ இதுல வந்து என்ன சொன்னிருக்காங்க, அகத்தியரை பத்தி சொல்லும்போது ஆனா பெருமை அகத்தியன் என்னும் அருந்தவ முனிவன் ஆக்கிய முதல் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஒரு லைன் வந்து இருக்கு, எதுல, பன்னீர் படலத்துல. சரிங்க. இதுலங்க பன்னீர் படலத்துல, பன்னீர் படத்துல ஒரு லைன் என்ன இருக்கு அப்படின்னா, ஆனா பெருமை அகத்தியன் என்னும் அருந்தவ முனிவன் ஆக்கிய முதல் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, அகத்தியன் எனும் அருந்தவ முனிவன் ஆக்கிய முதல் நூல். எதை பத்தி சொல்லியிருக்காங்க, அகத்தியத்தை பத்தி பன்னீர் படலத்துல இருக்கக்கூடியது. அகத்தியத்தை பத்தி பன்னீர் படலத்துல இருக்கக்கூடிய ஒரு வரி தான் இது. ஆனா பெருமை அகத்தியன் எனும் அருந்தவ முனிவன். அப்போ ஒரு தவ முனிவராக இருக்கக்கூடிய, அரிய முனிவராக இருக்கக்கூடிய அகத்தியர் ஆக்கிய முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியத்தை பத்தி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பன்னீர் படலத்தை சொல்லியிருக்காங்க. சரியா. அப்புறம் பாப்பா வேற என்ன சொல்லிருக்காங்க, தமிழ் எனும் அளப்பருவ சலதி தந்தவன் தமிழ் மாமுனி. இதுல கம்பராமாயணத்தை சொல்லியிருக்காங்க. கம்பர் சொல்றாரு பாருங்க, தமிழ் எனும் அளப்பருவ சலதி தந்தவன் தமிழ் முனி. சலதி அப்படின்னா என்னன்னா கடல். சரிங்க. அதாவது தமிழ் எனும் அளக்க முடியாத மிகப்பெரிய கடலையே தந்தவன் தான் யார் அப்படின்னு சொன்னா தமிழ் மாமுனியான அகத்தியர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாருங்க, யாரு, கம்பராமாயணத்துல கம்பர் வந்து சொல்றாரு. சரியா. கம்பராமாயணத்துல கம்பர் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்க. இப்போ இதுல சொல்றாங்க இல்லையா, தமிழ் எனும் அளப்பருவ சலதி தந்தவன் தமிழ் மாமுனி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பொதிகை மலையில தங்கி இருந்து, சரிங்க, பொதிகை மலையில இருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்த தமிழை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து அகத்தியரை சொல்றோம். ஸோ அதனாலதான் தமிழ் எனும் அளப்பருவ சலதி தந்தவன், அளக்க முடியாத அளவிற்கு பெருமையுள்ள தமிழ் எனும் கடலையே கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா இந்த அகத்தியர்.
சோ இந்த அகத்தியர் எங்க வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தா பொதிகை மலையில. இதுதான் கம்பரும் சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே. அப்ப அடுத்து பாப்போமா? இன்னொன்னு மணிமேகலையில ஒரு நல்ல லைன் சொல்லியிருப்பாங்க. அமரமுனிவன் அகத்தியன் தனது காகம் கவிழ்த்த காவிரி பாவை அப்படின்னு. காவிரியார உருவாக்குனது அகத்தியம் அப்படின்னு மணிமேகலையில இருக்கு. இதை பத்தி நம்ம சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லலாம், அகத்தியர் முதல்ல பொதிகை மலைக்கு எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது. சரிங்க. சோ பொதிகை மலை பக்கத்துல எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ கைலாயத்துல சிவன் பார்வை திருமணம் நடக்கும்போது முனிவர்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க. ஸோ அதனால அந்த பக்கத்துல இது வெயிட் கூடனால சமன் செய்யறதுக்கு இந்த பக்கம் வந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள் இப்படி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கதைகள் சொல்லப்படுது. இவர் லோபமுத்ரா அப்படிங்கிற திருமணம் பண்ணியிருப்பாங்க. இவரோட மனைவி பேர் லோபமுத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு இறைவனே தமிழ் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் நம்ம இலக்கியங்களை சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது இறைவன் கிட்டேயே தமிழ் படிச்சவரு அப்படின்னும் அகத்தியர் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம பார்ப்போமா? அமரமுனிவன் அகத்தியன் தனது காகம் கவிழ்த்த காவிரி பாவை. சரியா? அது என்ன மணிமேகலை சொல்லியிருக்காங்க. காவிரி ஆறு எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. காவிரி ஆறு எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சோழ நாட்டுல காந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தாரு. காந்தன். ஓகேவா? சோழ நாட்டுல காந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னர் அகத்தியருக்கு நல்லா தெரிஞ்சவர். அப்ப அகத்தியர் கேட்கிறாரு, எங்க ஊருக்கு ஒரு ஆறு வேணும், எங்க ஊருக்கு ஒரு ரிவர் வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். சரிங்களா? சோ இவரும் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ மன்னனும் அகத்தியரும் நல்ல பழக்கம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப அகத்தியர் ஒரு தியானம் பண்றதுக்காக எங்க போயிருக்காரு, கர்நாடகா பக்கத்துல போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்பவுமே இந்த முனிவர்கள் எல்லாம் போகும்போது ஒரு கமண்டலத்துல தண்ணி கொண்டு போவாங்க இல்லையா, இந்த மாதிரி அகத்தியரும் உட்கார்ந்து பக்கத்துல ஒரு தண்டம் அதுல கை வச்சு பக்கத்துல கமண்டலத்துல தண்ணியை வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க என்ன பண்ணுது, அந்த பக்கமா வந்த ஒரு காகம் அந்த பாத்திரத்தை தட்டி விட்டுருச்சு, கமண்டலத்தை. இந்த கமண்டலத்துல இருந்து ஓடி வந்த தண்ணி தான் காவிரி ஆறா உருவாச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, மணிமேகலை சொல்லப்படுது. சரிங்களா? அதான் சொல்றாங்க, அமர முனிவன். அமரன் என்னங்க, அழிவில்லாத, அதாவது புகழே அழியாத, பெயர் அழியாத முனிவனாகிய அகத்தியன் தன்னுடைய கமண்டலத்தை காகம் கவிழ்த்ததால காவிரி பாவை, அதாவது காவிரி என் பெண் உருவானாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல இருக்கு, மணிமேகலையில இருக்கு. ஓகேவா? சோ இந்த காந்தன் இருக்கார்ல, அப்ப இந்த காந்தன் அப்படிங்கிறவர் கேட்டுக்கிட்டு காவிரியார் உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு கதை இருக்கு, மணிமேகலை சொல்லுது. சரியா? அதுக்கப்புறமா அகத்தியர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கமண்டலத்தை காகம் தட்டி விட்டதால உருவானதான் காவிரி அப்படின்னும் மணிமேகலை சொல்லுது. இந்த மணிமேகலை இருக்கு இல்லையா, இது காவிரியாரை பத்தியும் காவிரி புகும் பட்டினத்தை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். லைக் என்ன சொல்லலாம், இந்த காவிரியார் இருக்கு இல்லையா, காவிரியாறு கடலுக்குள்ள போகிற இடத்துலதான் எந்த ஊர் இருக்கு, காவிரி பூம்பட்டினம். காவிரி புகும்பட்டினம். இந்த காவிரி பூம்பட்டினத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா இப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்கோம், நீங்களும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அந்த டிஎன்ஏ M130 சூப்பர், மதுரையில கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ பத்தி கேட்டிருந்தோம். M130 நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அது போன வகுப்புல நம்ம பார்த்துருப்போம். பார்க்கறவங்க போன வகுப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல சொன்னோம் இல்லையா, அந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், பழைய நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அந்த காவிரி பூம்பட்டினத்தை உருவாக்குனது யாரு? சரியா? ஏன்னா காவிரியாரை உருவாக்குனது அகத்தியர், மணிமேகலை சொல்லுது. இந்த காவிரியாறு கடலுக்குள்ள போகக்கூடிய இடத்துலதான் காவிரி புகும்பட்டினம், அதாவது காவிரி பூம்பட்டினம் சொல்லக்கூடிய நம்ம பூம்புகார் இருக்கு. இந்த பூம்புகார் உருவானதையும் அழிஞ்சதையும் சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை தான். பூம்புகாரை பத்தி நிறைய நூல் இருக்குங்க. பூம்புகார் இப்படித்தான் உருவாச்சு, பூம்புகாரை உருவாக்குனவர் இவர் தான், இந்த பூம்புகார் இப்படித்தான் அழிஞ்சுது அப்படின்னு சொல்றது இது மணிமேகலை. சரியா? சோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த காவிரி பூம்பட்டினத்தை உருவாக்கிய சோழ மன்னன் யாரு அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. சரிங்க? ஓகே, பார்க்கலாம். சரிங்க, இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் முனி, சித்தர்கள்ல முதன்மை சித்தரா இருந்தவர். சரிங்களா? சித்தர்கள்ல முதன்மை சித்தரா இருந்தவர் அப்பதான் பார்த்திருக்கோம். சோ அகத்தியம் அப்படிங்கிற நூல் தான் தமிழ் எழுதப்பட்ட ஒரு பழமையான இலக்கண நூலா இருக்குது. ஆனா கிடைச்ச நூல் அப்படின்னா நமக்கு தொல்காப்பியம் தான் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இருந்ததுதான் அகத்தியம். இந்த அகத்தியம் அப்படிங்கிறது நமக்கு முத்தமிழ் இலக்கண நூல்னு சொல்றாங்க, 5 இலக்கண நூல்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, முத்தமிழ் இலக்கண நூல்னு சொல்றாங்க, 5 இலக்கண நூல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இயலிசை நாடகத்தை பத்தி சொல்லுது, 5 வகையான இலக்கணத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்கு. சோ அந்த ஆசிரியரான அகத்தியர் இருந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதிகை மலை. சரிங்களா? பொதிகை மலை பகுதி, அந்த பகுதியை தான் இன்னைக்கு அகத்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த அகத்தியரோட மாணவர்கள் தொல்காப்பியர், பரம்பாரனர், காக்கைப்பாடினார், செம்புட்சை இப்படிலாம் சொல்லி நத்தண்ணன் இப்படிலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர். இந்த 12 பேரு சேர்ந்து எழுதின நூல் தான் என்னன்னா பன்னிரு படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து
இந்த இலக்கியம் இலக்கணத்தை பத்தி சொல்றதுக்காக கிட்டத்தட்ட 12 பகுதிகள்ல 12,000 பாடல்கள் நூற்பாக்கள் எதுல இருக்கு? அகத்தியத்துல இருக்கு. இதுல அகத்தியம் என்ன சொல்லுது? எள்ளின் நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்து நின்று எடுபடும் இலக்கணம். எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி இலக்கியத்துக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கு? இலக்கணம் வந்திருக்குன்னு சொன்னதும் அகத்தியம் தான். அகத்தியமே ஒரு மிகப்பெரிய இலக்கண நூல். ஆனா அதுவே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி இலக்கியத்துல இருந்தா இலக்கணமே வருதுன்னு சொல்லி. அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க இல்லையா? அருந்தவ முனிவன் ஆக்கிய முதல் நூல் இது நமக்கு பன்னீர் படலத்துல சொல்றாங்க அகத்தியத்தை பத்தி. தமிழ் எனும் அளப்பரு சலவி தந்தவர் தமிழ் மாமுனி. தமிழன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடலை தந்த தமிழ் மாமுனிவர் யாரு? இந்த அகத்தியதான் சொல்லுது கம்பராமாயணம். அடுத்து அமரமுனிவன் அகத்தியன் தனது காகம் கவிழ்த்த காவிரி பாவை. அமரம் அதாவது அழியாத புகழையுடைய அகத்தியர் தன்னுடைய அந்த கமண்டலத்தை ஒரு காகம் தட்டி விட்டதுனால உருவானதான் அந்த காவிரி எனும் பெண் அப்படின்னு சொன்னது எது? மணிமேகலை. ஓகேவா? இதுலதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். அவருக்கு அகத்தியருக்கு நிறைய பேர்கள்லாம் பார்த்திருக்கோம். முதன்மை சித்தர், தலைமை சித்தர், குடமுனி, கும்பமுனி, குருமுனி, தவமுனி, திருமுனி, பொதிய முனி, தமிழ்முனி, கும்ப சம்பவா, மத்தப முனி அப்படின்னு. இவரோட மனைவி பேர் கூட சொன்னோம் லோபமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொன்னலையா அந்த பாபநாசம், அம்பாசமுத்திரம் இந்த மாதிரி பகுதியில் அகத்தியர், லோபமுத்ரா இவங்க இருக்கிற மாதிரி நிறைய கோவில்கள் இதெல்லாமே இருக்கு. சரியா? ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வகுப்புல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அகத்தியம். சரியா? ஸோ நிறைய சான்றுகள் இந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் இதுவரைக்கும் கிடைச்சதுல இருக்கக்கூடிய தகவல்கள் வச்சு நம்ம அகத்தியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தொல்காப்பியம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பழமையான ஒரு நூல்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு பார்க்க போது தொல்காப்பியம். ஓகே, கண்டினியூவா நம்மளோட வகுப்பை வாட்ச் பண்ணுங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆன்சரும் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.